கிரவுண்டுக்கு வெளில இப்படி ஒரு சம்பவம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ கூட்டம் வந்துட்டு ஒருத்தர் ஏன்னா நான் என்னமா எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு. ஆம்புலன்ஸ் நிற்கிது ப்ரோ, ஆம்புலன்ஸு அடிச்சுட்டே இருக்குது. இவங்க க்ரௌடு நகராமல் கோலி கோலின்னு கத்தின்னு இருக்காங்க, ஆர்சிபின்ட்டு. இது வந்து ஒரு உண்மையாகவே தற்குறின்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுதா? ஒருத்தன் பேசுகிறது தற்குறியில், அந்த மாதிரி நடந்துக்கிறது தான் தற்குறி. நீங்கள் வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸை கூட பார்க்காம நீங்கள் கூட்டத்தை கொஞ்சம் விளக்காமல் ஒரு யங்ஸ்டராக என்ன பண்ணுவோம், வழி விடுன்னு சொல்லணும்ல. எதுவுமே இல்லை, ஆம்புலன்ஸ் ஒயின் அடிச்சிட்டு இருக்கு, பின்னாடி வந்துட்டு ஆர்சிபின்னு கத்துறானுங்க. அது ரொம்ப ஒரு உயிரை கொடுத்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணணுமான்னு யோசிக்கோங்க. இப்போ 11 உயிர் போச்சு. அந்த குடும்பத்துக்கெலாம் என்ன இழப்பீடு தந்தாலும் அந்த உயிருக்கு ஈடாகாது. ஸோ வந்துட்டு கோலியை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, ரொம்ப பாவமாக இருக்குது. அவர் சத்தியமாக இந்த இதை செலிப்ரேட் பண்ண மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அவர் செலிப்ரேட் பண்ணுற ஒரு இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க மேலே மக்கள் கோவமாக இருப்பாங்க. இப்போ இறந்தவங்க வீட்டில் உங்களால் தான் என் பசங்க இப்படி இறந்தாங்கன்னு அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. அப்படிலாம் இல்லை ப்ரோ. இது என்ன ப்ரோ, இது மேட்ச்சு உங்களுக்கு 17 வருஷமாக ஒருத்தர் தோக்கும் போது உனக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவனுக்கு தேவை. 18வது வருஷம் நீங்கள் ஜெயிச்ச உடனே அவனுங்க வந்துட்டு செலிப்ரேட் பண்ணால் உங்களையா வர சொன்னாங்க, நீ ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தப்பு. இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கு. இது வந்து அன்பிளான்டாக அவ்வளோ கூட்டம் சேருதுன்னு தெரியாமல் கவர்மெண்ட்டு கோட்டை விட்டதுனால நடந்த ஒரு விஷயம். இதனால் ஆர்சிபி பிளேயர்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. விராட் கோலியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பாவம், அவர் வந்துட்டு செலிப்ரேட்டே பண்ணியிருக்க மாட்டார். அவர் வந்து சந்தோஷமாக அந்த கப்பை ஜெயிச்சுட்டு அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையுமே நிமிர்ந்து நடக்கணும்னு நினச்சிருப்பார். ஆனால் இப்படி வந்துட்டு ஒரு இந்த மாதிரி எல்லோரும் இறந்து அவரை செலிப்ரேட் பண்ணார்னா சுற்றி இருக்கிறவங்களும் அவரை நல்லவனாக பார்க்க மாட்டாங்க, அவருக்கே அது நல்லதாக இருக்காது. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆர்சிபி நீங்கள் அடுத்த வருஷம் பேன் ஆவீங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனீங்கன்னா நீங்கள் வந்து மனம் தளராமல் அதை ஏற்றுக்கோங்க. நாங்கள் 2 வருஷம் எங்களை 2 வருஷம் கிண்டல் பண்ணிங்கல்ல, இந்த மாதிரி பேன் ஆன டீமு, மோசடி பண்ண டீமு, ஜெயிலுக்கு போன டீமுன்ட்டு. நாங்கள் அப்படி உங்களை திரும்ப பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து நீங்கள் வந்துட்டு இது ஆக்சிடெண்ட்டாக நடந்த ஒரு விஷயம். நீங்கள் கம்பேக் கொடுங்க, மறுபடியும் வாங்க. ஆனால் திரும்ப சொல்கிறேன், இன்னொரு டீமை பார்த்து ரொம்ப புள்ளி பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதும். ஏன்னா கருமான்னு ஒன்று இருக்குது நம்ம லைஃப்பில், எல்லாமே நடக்குது. உங்களுக்கு மேட்ச் முடிஞ்ச உடனே நடந்துருச்சு. வின் பண்ணி நீங்கள் கையை தூக்கி சுற்றுறதுக்குள்ளே ஒரு 11 உயிர் போயிடுச்சு. உங்கள் உயிர் தான், ஆர்சிபி ஃபேன்ஸோட உயிர் தான் போயிருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பண்ணியிருந்தாங்க, எடுத்தாச்சு. ஆனால் எடுத்ததுக்கப்புறமும் சொன்னது எவனுமே அக்செப்ட் பண்ணல. நம்ம ஒரு இது சொல்கிறோம் பண்ணுறோன்னா அதை அக்செப்ட் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. அந்த இன்சிடெண்ட் நடந்துருச்சு, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவங்க வந்து வந்தவனுங்கெல்லாம் ப்ரோ நிறையா ஃபேன்ஸ் வந்து நல்லாவே வந்து பேசினாங்க ப்ரோ, மீசெல்லாம் எடுக்காதீங்க ப்ரோ அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு சில தற்கூரிங்கள்லாம் இருக்கானுங்க பாருங்கள், அவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கும் வந்து கெட்ட பேராக போய் விழுந்துருது. நம்ம சேனலில் தான் ஸ்ரேயாஸ் ஐயரை பற்றி பேசியிருந்தேன். நம்ம சேனலில் தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் எவ்வளோ பரவாயில்ல, அதாவது 3 மேட்ச் தோற்றதுக்கப்புறம் தற்கூரி எப்படி சொல்கிறது, அந்த தோற்றதுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சென்னை ஃபேன்ஸ் ரியாக்ட் பண்ணதுக்கு வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் பரவாயில்லன்னு சப்போர்ட் பண்ணி உங்கள் சேனலில் தான் சொன்னேன். எல்லாமே அப்போ வந்து நார்மலாக பேசிவிட்டு இவங்கள பற்றி இப்படி பண்ணுறாங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறப்போ அவங்க ஹேட் வருதுன்னா வந்து ரொம்ப தப்பு. ஸ்ரேயாஸ் ஐயரோட வீடியோலாம் நம்ம சேனல் நல்ல வியூஸ் போயிருந்தது. எல்லாருமே வந்து நல்ல கமெண்ட் தான் பண்ணியிருந்தீங்க. உங்களை பற்றி தப்பு சொல்கிறப்ப மட்டும் வந்து உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. ஆமாம் ப்ரோ. என்னன்னா ஒரு 2 கிளாஷ் ப்ரோ, தோனி விராட் கோலின்னு சொல்லிட்டு அவனுங்களே ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க ப்ரோ. நாங்கள் தோனி ஃபேன்ஸ் வந்து அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ ஆல் ஆஃப் ஃபேம் கொடுத்துருக்காங்க தோனிக்கு. எல்லா ப்ரோ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லேருந்து எல்லா பிளேயர்ஸுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க, தோனி பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பிளேயர்ஸ் கிட்ட அப்படி இருக்குது. ஆனால் ஃபேன்ஸ் கிட்ட தான் வந்து அது வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு தெரில, அது இன்னும் ஒன்றுமே சொல்ல முடியாது. அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் அவனுங்க வந்து இன்னுமே ஹேட்டு தான் பரப்பிகிட்ருக்கானுங்க. அதே மாதிரி தான் பண்ணுறானுங்க. நானுமே வந்து கோலியை தப்பு சொல்லலை ப்ரோ, கோலி வந்து நான் தப்பெல்லாம் சொல்ல கிடையாது. இப்படி பண்ணுறாரு, அது இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட இப்படி பண்ணுறாரு, அது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவனுக்கு வந்து ஹேட் கமெண்ட்டு, ஃபுல்லாக ஹேட் கமெண்ட்டு, ஒன்றுமே இல்லை ப்ரோ. கிட்ட பேசுகிறதுக்கு சத்தியமாக இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. கப் அடித்தாங்க, ஓகே. இத்தனை வருஷம் கழித்து ஃபஸ்ட் டைம் வந்து ஐபிஎல் ஃபைனல் வரைக்கும் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கப்பு வந்து ஜெயிச்சிருக்காங்க, அதை சந்தோஷமாக கொண்டாட வேண்டியது தான். பட் அதுக்குன்ட்டு வந்து இவ்வளோ இதுவாக வந்து பண்ணுற அளவுக்கு உண்மையை சொல்ல போனோன்னா ஐபிஎல் ஒரு கிரிக்கெட்டே கிடையாது. ஐபிஎல் ஒரு கிரிக்கெட்டே கிடையாது. உண்மையான கிரிக்கெட் என்ன சொல்லுங்கள்?
உண்மையான கிரிக்கெட் என்ன இல்லை உண்மையான கிரிக்கெட் என்ன சொல்லுங்களேன். வேர்ல்ட் கப் தான். வேர்ல்ட் கப் தான் இருக்கிறதுல உண்மையான கிரிக்கெட். இந்த ஐபிஎல்லாம் ஜஸ்ட்டு சும்மா இந்த சம்மர் வெக்கேஷனில் நம்ம வந்து கொடைக்கானல் ஊட்டி அப்படிலாம் போயிட்டு வருவோம்ல, சும்மா அப்படியே வீட்டில் இல்லாமல் சும்மா அந்த மாதிரி சும்மா அவங்க வந்து விளாடுற மாதிரி இதுதான் ஐபிஎல். அதுக்கு எதுக்கு வந்து இதுக்கு இடையில ஆர்சிபி, சிஎஸ்கே, பஞ்சாபு, குஜராத்து, மும்பைன்னு எதுக்கு இப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டு எதுக்கு இப்படி வந்து தேவையில்லாத எப்படி ப்ரோ ஒரு உயிரோட வேல்யூ என்ன ப்ரோ? அது இவங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என்ன இருக்குது? சரி ஓகே, ஆர்சிபி வின் பண்ணிச்சு, என்ன பண்ணலாம்? இந்த பில்டிங் மேலேருந்து கீழே குச்சிடலாமா? அவ்வளோதான் ஓகே அப்படின்னு கை தட்டி அப்ரிஷியேட் பண்ண முடியும். முடிஞ்சால் ஒரு ஸ்டோரியோ ஒரு ஸ்டேட்டஸோ விராட் கோலி இது பண்ணி ஒரு ஸ்டேட்டஸோ ஒரு ஸ்டோரியோ ஒரு போஸ்ட்டோ போட முடியும் சோஷியல் மீடியாவில். அவ்வளோதான். இதை தாண்டி வேறு என்ன பண்ண முடியும்? வேறு எதுக்குமே யூஸ் இல்லையே அது. இப்போ ஆர்சிபி வின் பண்ணிச்சு, உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா காசு கிடச்சிதா? எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா காசு கிடச்சிதா? எண்ட் ஆஃப் தி டே அவங்க வின் பண்ணாங்க, அவங்க ட்ராஃபி அடித்தாங்க, அவங்க காசு வாங்கினாங்க, அவங்கவுங்க நாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ இறந்து போன இந்த 11 பேரோட நிலமை, அவங்க ஃபேமிலியோட நிலமை, அவங்க ஃபேமிலி அவங்கள டிபெண்ட் பண்ணி தானே இருக்கும். இப்போ இறந்து போன அந்த 11 பேரில் எத்தனை பேருக்கு வந்து இப்போ என் வயசு பசங்களாம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ என்னை நம்பி என் ஃபேமிலி இருக்குது. நாளைக்கு எனக்கு எதனா ஒன்றுனா அஃபெக்ட் ஆக போகிறது நான் மட்டும் கிடையாது, என்னோடய ஃபேமிலியும் சேர்த்து தான். அதை வந்து அந்த 11 பேரும் கொஞ்சம் நினச்சி பார்த்து, ஏன்னா இப்போ ஒரு கூட்டத்தில் 1000 பேர் இருக்கும் போது அந்த 1000 பேருக்கு வந்து உங்களோட ஹெல்த் கண்டிஷனே எனக்கு தெரியாது, என்னோடய ஹெல்த் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். அந்த 11 பேருக்கும் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் அவங்களுக்கு தெரியும்ல. அதை அவங்க யோசிச்சிருக்கலாம்ல. இவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஓகே நம்ம பார்த்தோம், ஓகே இதோட அப்படியே கிளம்பிடலாம், நம்ம கூட்ட நெரிசலில் போயிட்டு இது பண்ண வேணாம், ஸ்ட்ரகிள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தா இந்நேரம் அவங்க ஃபேமிலியோடு அவங்க ஹாப்பியாக இருந்திருக்கலாம்ல. உயிரை விட அந்த கப்பு முக்கியமா? உயிரை கொடுத்து பிளேயர் விளையாடலாம் ப்ரோ. வேடிக்கை பார்க்குற ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்க ஏன் சாகணும்? அவங்க கோடியாக வாங்குறாங்க பிளேயர்ஸு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே கிளைம் பண்ணலாம், அவங்க ஃபேமிலிக்கு கடைசி வரைக்கும் பாதுகாத்துக்கலாம். ஆனால் ஆடியன்ஸு ஒரு சராசரி குடும்பத்துலேருந்து வந்திருக்கலாம். அந்த பையன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கான். ஒரு லேடி வந்துட்டு ஒரு யங் லேடி அவங்க இறந்துருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி வேடிக்கை பார்க்க போயிட்டு இறந்துச்சுன்றதை ஜீரணிச்சிக்கவே முடியாது. வேணாம், நம்ம உயிரை கொடுத்து ஒரு கேமை நம்ம வந்துட்டு கொண்டாடணும்னு அவசியமே கிடையாது. என்டர்டைன்மெண்ட் தான் அது என்டர்டைன்மெண்ட்டுக்கு இது நம்ம உயிரை கொடுக்கணும். அந்த நாட்டு துணை முதலமைச்சர் ஆர்சிபி அந்த கவர்மெண்ட் வேனில் கொடியெல்லாம் எடுத்துகிட்டு போனார், அதெல்லாம் பெரிய அதெல்லாம் வந்துட்டு இறந்ததுக்கப்புறம் நீ வந்து மாலை போட்டாங்கன்னா மரியாதை செலுத்தினா என்ன ப்ரோ? அது இவ்வளோ பேர் கூட போகிறாங்க, இவ்வளோ கோடி பேர் வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் முன்னாடியே. இத்தனை லட்சம் பேர் வருவாங்க, 30,000 பேர் இருக்க வீட்டில் 30 லட்சம் பேர் வந்தாங்கன்னா என்ன ஆகுது? அதுக்கு அவங்க முன் ஏற்பாடு செஞ்சுருக்கணும். க்ரௌடு வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுறது, போலீஸ் பாதுகாப்பு வைக்கிறது, ரோடை மெயின்டைன் பண்ணுறது, பார்க்கிங், அந்த மாதிரிலாம் அவங்க முன்னாடி யோசிச்சிருக்கணும். அவர் அடுத்த நாளே லண்டன் போகிறாருன்றதுனால, லண்டன் கோலி வெளியே போகிறாருன்றதுனால இன்றைக்கே பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ண விஷயத்தினால கூட்டம் க்ரௌடு கூடி அவ்வளோ இதுவாகி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆர்சிபியோட நிலைமையை நினச்சா. ஆனால் வந்துட்டு ஒரு சிஎஸ்கே ஃபேனாக நான் இதை கொண்டாட விரும்பலை. நீங்கள் அடுத்த வருஷம் பேன் ஆனாலுமே வந்துட்டு கம்பேக் கொடுப்பீங்க வாங்க. ஆனால் வந்துட்டு உங்கள் டீமை சேல் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அப்படி ஆச்சுன்னா நான் வருத்தத்தை தெரிவிக்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக 11 பேர் இறந்துருக்கான போது திரும்ப அந்த டீமை விளையாட வைப்பாங்களான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அது மரியாதையாகவும் இருக்காது. ஸோ ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்னசாமி ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஆமாம், வேறு ஒரு இடத்துக்கு நகர்த்த போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்னா அது அந்த இடம் இது ரொம்ப குறுகியலான இடம். கொஞ்சம் காலி பிளேஸில் வந்துட்டு கிரவுண்ட் இருந்துச்சுன்னா ஓகே. இந்த இடத்துல வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால கஷ்டம்தான். பார்க்கலாம் அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பேன் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதான் ப்ரோ, தன்வினை தன்னைச்சுடும். எவன் ஒருத்தன் அதை சொல்கிறான்னா அது அவங்களுக்கே நடக்கும். அதுதான் அவங்களே சொன்னாங்க, அதனால் அது அவங்களுக்கே திரும்ப அடிக்குது. வேறு ஒன்றும் செமையாக கலாய்ச்சாங்க ப்ரோ. அதை வச்சு தானே ட்ரோல் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு அது திரும்ப நடக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. 17 வருஷம் தவிர்த்து ஒரு கப்பு 18 வருஷம் எடுத்தாங்க. ஆனால் அடுத்த நாளே ரத்த கரையாக மாறிடுச்சு. அது காவு, வேறு ஒன்றும் இல்லை, கப்பு காவு வாங்குது. அதுதான் ப்ரோ, அவங்க சரியாக மேனேஜ் பண்ணியிருக்கலாம் ப்ரோ. இப்போயுமே நான் பார்த்தேன் ப்ரோ, எல்லாம் வந்து முட்டு தான் கொடுக்குறானுங்களே ஒளிய இருக்க தப்ப ஒத்துக்க மாட்டானுங்க. கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்கலாம், அதை வந்து அவங்க செய்ய தவறிட்டாங்க. அதை தான்
ஓப்பனாக சொல்ல வேணும்னா பெங்களூர் ஹைகோர்ட் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து முன் வச்சுருக்காங்க. எதனால் நடந்தது, எப்படி இது பண்ணீங்க, யார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கொடுத்தாங்க நடத்துறதுக்கு, யார்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களான்னு தெரில. என்ன சொன்னோம்னா வந்து அவனுக்கு வந்து நம்மள தான் ஆப்போசிட்டாக சொல்கிறானுங்க. ஆக்சுவலாக நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா 18 வருஷம் தவந்த கப்பு 11 வருஷம் கூட வாங்கினா எப்படின்ட்டு ட்வீட்லாம் போட்டுருக்காங்க. ப்ரோ பார்க்குறீங்க? இல்லை ப்ரோ, இப்போது ஒரு கேர்டசி வேணும் ப்ரோ. அதுதான் வந்து ஒரு மனுஷனாக வந்து நல்லது. இவங்க வந்து நான் வந்து சொல்கிறோம்னா இப்போ வந்து இப்போ இறந்துட்டாங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவங்க வந்து ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. இறந்தா என்ன, உனக்கு என்னடா, உனக்கு என்னன்னு அப்படி தான் கேட்குறானுங்களே ஒழிய ப்ரோ அட்லீஸ்ட் ஒரு ஆர்ஐபி 11 பேர் இறந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஆர்ஐபியாச்சும் சொல்லியிருக்கலாம். ரிப்பு கூட அவனுமே இது வரைக்குமே நான் வந்து இப்போ அதிகமாக போஸ்ட் பண்ணி நான் எதுவும் பார்க்க கிடையாது. பாவம் அவங்க அப்பா இறந்து அவன் இடத்துல போயிட்டு எப்படி எழுதிட்டு இருந்தார். எல்லாம் சொல்லுவானுங்க அவன் மேலே தப்பு போனது, எல்லாம் கிரேஸில் போனாங்க. ப்ரோ யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ஆர்சிபி ஃபேனாக இருந்தால் கிரேஸில் போயிருக்க தான் செய்வாங்க. ஏன்னா கிரிக்கெட் கிரேஸு பிடிச்சிருக்குதுன்னா போய் பார்க்க தான் செய்வாங்க. அதை மேனேஜ் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க இருக்கணும். அவங்க வந்து அதை தவறிட்டாங்க. அதனால வந்து பெரிய ஒரு சோகம் ஆயிடுச்சு. கர்நாடகா போலீஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதை சொன்னோம்னா வந்து வாங்கிட்டு வந்து வேண்டான்னு சொன்னாங்களா அப்படி இப்படின்னு கேட்பானுங்க பைத்தியக்காரனுங்க. எல்லாம் டீட்டெயிலாக அவனுங்க சொல்கிறானுங்க ப்ரோ. கர்நாடகா போலீஸ் NDTVலேருந்து எல்லாமே இன்டர்நேஷ்னல் சேனல்லேருந்து எல்லாத்துலேயுமே போடுறாங்க. போலீஸ் வேணான்னு சொல்லி அதையும் மீறி அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி. அவங்க அதையும் மீறி பண்ணிட்டாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சப்போஸ் ஆர்சிபி பேன் ஆயிடுச்சுன்னா ஃபேன்ஸோட நிலைமை அப்படியே அமைதியாக வருவானுங்க ப்ரோ. எதனால்னா இவ்வளோ ஆட்டம் ஆடினாங்க, இப்போயும் ஆடிட்டுருக்காங்க. 11 பேர் இறந்துமே வந்து அமைதியாக இருக்கலான்லாம் கிடையாது, இன்னுமே ஆடிட்டுருக்காங்க. பேன் ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க ஆடினதுக்கான பதில் தான், அது அவங்க கொடுத்ததுக்கான ரியாக்ஷனை அவங்க கெட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். வந்து 18 வருஷம் கழிச்சு ஒரு கப் அடிக்கிறோம், அந்த சந்தோஷத்தை கூட முழுசாக அனுபவிக்க முடியாமல் சந்தோஷப்பட்டிருந்தா அவங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவுமே இருந்திருக்காது ப்ரோ. அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமை தாண்டி வந்து அது போய் பண்ணாங்கல்ல, அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஸாக முடிஞ்சிருச்சு. வேற நடந்து பஞ்சாபே ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, 11 பேர் செத்துருக்க மாட்டாங்க பஞ்சாப் ஜெயிச்சிருந்தா. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ் கிடச்சிருக்கும் இந்தியன் டீம்லேயும். 11 பேர் செத்துருக்க மாட்டாங்க. நிறையா விஷயம் இந்த மாதிரி போயிருக்காது, இவனுங்களும் கதறிக்க மாட்டாங்க. ஆமாம், நியூஸ் எடுத்ததுக்கெலாம் ஃபீல்லாம் பண்ணல ப்ரோ. ஏன்னா சொன்ன சவால் விட்டேன், அதுக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, எடுத்தேன். ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனாக எடுத்தேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவனுங்க ஆடுறானுங்க பாருங்கள், அதுதான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.